இந்த ஷோவை நான் வாக் அவுட் பண்ணுறேன் இந்த கேள்விக்காக. தமிழா அப்படிங்கிற ஒரு ஷோல ஹோஸ்டா இருக்கீங்க. ஹோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இது நல்லா வருங்க. 1.5 வருஷமா நான் ஒரு ஷோ பண்றேன். ஆவுடை எப்பன் பண்றது தமிழா ஷோ. தமிழா ஷோன்னு சொல்லி ஆவுடை கிட்ட ஏதாவது நீங்க காசு வாங்கிட்டு நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களா? யார் அவரு? ஓ, அந்த ஷோ. ஆவுடை நல்லா நீங்க பாத்துக்கீங்க. ஆவுடை உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. விமலாக மாரியா ஆரி அவர்கள் நம்ம படத்துல நடிக்கும் போதே விஷயம் பேசுவோம். இன்டர்வியூல எப்படி பேசுவோம். படம் எப்படி சார் வெளியே வந்திருக்கு? படம் வந்துருச்சு சார், நாளைக்கு தான் ரிலீஸ்னு சொன்னாங்க. ப்ரொடியூசர் என்று சொல்ல ரெனிகா பண்ணிட்டேன் முன்னாடி. விமலிசம் பழகு. ஆமா, ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? ஃபன்னா பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே பண்ண மாட்டோம். பிக் பாஸுக்கு ஹோஸ்ட் பண்ண வாங்க அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. கூப்பிட்டா போவீங்களா? கூப்பிட்டா எங்க வேணா போவேன். போக வேண்டியது. அரசியல் ஆர்வம் இருக்கா சார்? கட்சி ஆரம்பி. நான் வந்து உங்க கட்சியில சேர்ந்தேன். என்ன கட்சி சார்? இப்போ ஆக்டர்ஸ் அப்படிங்கன்னா வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு லைம் லைட்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எங்க சார் ஆளே காண பிக் பாஸ்க்கு அப்புறம் கேட்கறவங்களுக்கெல்லாம் வந்துட்டேன் வாங்க கேட்கறதுக்கு படம் பார்க்க நோம்பர் வெயிட்டிங். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சுதீர். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? வாழ்க்கையில ஒரு மதிய பிரகாசமா போகுதுமா. பிரகாசமா போதா? அதையும் சார் ரொம்ப சோகமா சொல்றீங்க. பிரகாசமா போகுது. ஓகே சார். பிரகாசமா போகுது. பிரகாசமா போகுது. சூப்பர் சார், கிரேட் சார். 4th ஃப்ளோர் ட்ரெய்லர் பார்த்தோம். இட்ஸ் லைக் அ ஹாரர் பிளஸ் ஒரு த்ரில்லர் ஜானர்லயே போயிட்டு இருக்கு. பேய் வர மாதிரி இருக்கு, ஆனா வரல. ஃபுல்லா ஒரு த்ரில்லர் ஜானர்ல இருக்கு. என்ன மாதிரியான படமா இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. பேய் வருமா வராதான்னு டவுட்டா? பேய் வரல, ட்ரெய்லர்ல பேய் வரல. படத்துல போய் பாத்தீங்கன்னா தானே தெரியும் பேய் வருமா வச்சிருக்குமா இல்லையான்னு. நாங்க என்ன இவ்வளவுலாம் செலவு பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்காக நாங்க நிறைய மூளை கசக்கிலாம் நாங்க ஒரு படம் பண்ணிருக்கோம். சஸ்பென்ஸ் ட்விஸ்ட்னா இப்படி புசுக்குன்னு கேட்டா எப்படி சொல்றதுன்னு கேக்குறீங்க. ஆமா, இட்ஸ் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். வாழ்க்கையில நிறைய பேய்கள் நமக்கு இருக்கு. படத்துல நாங்க சில பேய்கள் பல பேய்களை வச்சிருக்கோம். அது தேவையான நேரத்துக்கு தேவையான அளவுல வேலை செய்யணும் அந்த மாதிரி. ஆமா. உங்களுக்கு பேய் படம்னா ரொம்ப பிடிக்குமா? பிகாஸ் இதுக்கு முன்னாடி மாயா படத்துலயுமே ஒரு பயங்கரமான ஒரு ரோல் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அகைன் இது ஒரு த்ரில்லர் ஜானர்ல வருது. அதுக்கப்புறம் நாகேஸ்வரன் எங்க விட்டீங்க. எஸ். ஸோ அதில் கிளைமேக்ஸ் நானே எனக்குள்ள பேய் வந்து அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் நடந்தது. பேய் லவ் பண்ணுற படம் மாதிரி இல்லை இது. நான் லவ் பண்ணுறதுனால எவ்வளோ பேய் மாதிரி அலையிறேன், என்ன மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு வருது அப்படிங்கிறத பேயாக வச்சு பேய் மாதிரி வேலை செஞ்சு இது ஒரு பேய் மாதிரி ஒரு பயமுறுத்தி உங்களை எல்லாம் தேட்டருக்கு வர வச்சு ஜனரஞ்சகமான ஒரு படமாக ஒன்று கொடுத்துருக்கோம். ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பேய் படம் வருது அப்படிங்கறத நான் நம்புறேன். கண்டிப்பா நல்லபடியா போகும். சார், இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. பட் எனக்கு இந்த ஜானர் எப்படியாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னா அது என்ன ஜானரா இருக்கும்? உங்களுக்கு என்ன படம் நடிச்சா நல்லா சொல்லுங்க. நடிக்கிறீங்க, நீங்க எல்லாமே நடிக்கிறீங்க. அந்த நல்லா லைக் வில்லேஜாவும் லைக் வில்லேஜ் கையாவும் நடிக்கிறீங்க, நல்ல சிட்டி கையாவும் நடிக்கிறீங்க, பேய் படமும் நடிக்கிறீங்க. ஒரு ப்ராப்பர் ராம்காம்ல நீங்க லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் பாயா நடிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். எடுத்துருங்க அடுத்து. ப்ளீஸ் நோ திஸ் பாயிண்ட். நானும் ரொம்ப நாள் ரொமான்ஸ் பண்ணி நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க வீட்லயே அதான் சொல்றாங்க. உங்க வீட்ல என்ன சொல்றாங்களா? ஆமா. நைஸ். மாலை பொழுது மேய்க்கிறதுக்கு அப்புறம் உன்னோட நெடுஞ்சாலை அதுல கூட ஒரு நல்ல ரொமான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கதைக்களமா பார்த்து நடிகல. அதுக்காகவே சுட சுட ஒரு படம் நடிச்சிருவோம். சரி, ஓகே சார். ஃப்ரீ டைம்ல ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? உங்களோட பேசிட்டு இருக்கேன். என்னோட இல்ல சார், ஜென்ரலா லைக் இப்போ டைம் பாஸ் பண்ணணும், ஃபன்னா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்க? ஃபன்னா பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே பண்ண மாட்டோம். ஃப்ரீ டைம் இருக்கு வீட்ல, வாட்ச் டிவி, படம் பார்ப்போம், பசங்களுக்காக விளையாடுறது, கீழே ஸ்விம்மிங் போவோம், ஜிம் பண்றது, உட்காந்து அரட்டை அடிக்குது. எனக்கு ட்ரெக்கிங் போக பிடிக்கும். அந்த மாதிரி படத்தை பத்தி ஏதாவது பேசி கலாய்க்குது. ஃப்ரெண்ட்ஸோட பண்ணோன்னா எல்லாத்தையும் வந்த படம் வராத படம் நடக்கிறது எல்லாம் பேசி காசிப் பண்றது. ஸோ ஆல் திஸ் என்ன போகுது இண்டஸ்ட்ரியில எல்லாம் எப்பயும் போல. சரி, இப்போ நிறைய பேர் சொல்றாங்க ஆரி ப்ரோ பிக் பாஸுக்கு ஹோஸ்ட் பண்ண வாங்க அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. கூப்பிட்டா போவீங்களா? கூப்பிட்டா எங்க வேணா போவேன். கூப்பிட்டா கண்டிப்பா போவீங்க. போக வேண்டிய இடத்துக்கு. பட் ஆனா பிக் பாஸ் ஹோஸ்டிங் கூப்பிட்டா கண்டிப்பா போவீங்க. கட்டாயம் போவீங்க. ஓகே சார், சூப்பர். பட் சினிமாலையும் நீங்க வந்துட்டு படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் ரியாலிட்டி ஷோஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்போ எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? சினிமா தான். ஏன்னா நான் அதுக்காக தான் வந்தேன். எனக்கு ஹோஸ்ட் பண்ண வரும்னு தெரியல. அது
ஸோ அதை எனக்குள்ள டிஸ்கவர் பண்ணது இப்போ என்னோட ப்ரொடியூசர்ஸ் அவங்க சியர்ஸ் என்டர்டைன்மெண்ட் அபி மேடம் அவங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படி பண்ணேன். ஸோ பேஷன் எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் இதுலேருந்து தான் இதுலேருந்து வந்ததுனால ஐ யூஸ் டு ஆல்வேஸ் லவ் சினிமா. எனக்கு நடிப்பு தவிர எதுவும் தெரியாது. ஸோ அதனால ஐ ஆல்வேஸ் அட்மையர் மை ஆக்டிங் கெரியர். ஓகே சார், அடுத்து என்ன கேள்வி அப்படின்னா, பிக் பாஸ் அப்படின்னாலே வந்துட்டு உங்களுடைய சீசன் ஒரு பயங்கரமான ஒரு இப்படி பரபரன்னு போயிட்டு இருக்கும். பாலா வெர்சஸ் ஆரி அப்படி உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற காம்படிஷன் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனா இருக்கும். 2 பேருமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நெத்தி அடி அப்படி அடிப்பீங்க. காலப்போக்கில் மாற 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 என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் டாக்ஸிசிட்டி அதிகமாயிருச்சு. அதை விட கொடுமையான விஷயம், மக்கள் அந்த டாக்ஸிசிட்டி நெகட்டிவிட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் எதை கொடுத்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால நாம எதை கொடுக்கணும் டிசைட் பண்ணி நாம தான் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு மீடியா முன்ன இருந்ததை விட டே பை டே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்டர்நெட் யூசேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்குங்கிறது ஒரு மீடியமாக மாறிடுச்சு. ஸோ அதனால இதை ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. ஸோ ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டியாக மக்கள் திருந்தணுமா ஷோ திருந்தணுமான்னு கேட்டிங்கன்னா, ஷோக்கு வர கண்டஸ்டன்ட்டு தான் இதை சரியாக ஹேண்டில் பண்ணி எடுத்துருக்காங்க. மக்கள் ஓப்பன் பார்க்க அவங்க எது தப்போ ரைட்டோ ரெண்டையுமே சொல்கிறாங்க. ஸோ கண்டஸ்டன்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்க இந்த ஷோவோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ நான் பாருங்க, உங்ககிட்ட எவ்வளோ மரியாதையாக நான் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு, ஃபியூச்சரில் எவ்வளோ பெரிய ஆளை போக போறீங்கிற அந்த பயபக்தியோட நான் பேசுறேன். அந்த மாதிரி ஒரு ஷோ கொடுத்துருக்காங்கன்னா பயபக்தியோட கண்டஸ்டன்ட் நடந்துக்கலாம். ஸோ கண்டஸ்டன்ட் கையில தான் இருக்கு. கண்டஸ்டன்ட் கையில தான் ஷோ இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஷோ டெய்லி ரன் பண்ணி ஆகணும். காலையில் எழுந்திரிச்சு அவங்க தான் குக் பண்ணணும், அவங்க தான் இஷ்யூவை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அங்கே வெறும் டெம்ப்ளேட் தான் இருக்கும், வெறும் ஒரு இடம். இந்த டைம்ல இருந்து ஆட்டு மண்ணில திறந்து விட்டா மேய்ச்சிட்டு திருப்பும் பட்டிக்கு வந்து அந்த மாதிரி காலையில் பெல் அடிச்சா எழுப்பி விட்டா நீ காலையிலேருந்து குக் பண்ணணும், சமைக்கணும், நீங்க டாய்லெட் கழுவணும், தட்டு கழுவணும், பஞ்சாயத்து வரும், பஞ்சாயத்து பண்ணணும், சில பஞ்சாயத்துகளை தவிர்க்கணும், எல்லாமே அதுவா நடக்கும். சார் அந்த 100 days எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? உங்ககிட்ட பேசுற மாதிரி இருந்தது, அப்படிதான் ஜாலியா. சார் இப்போ சப்போஸ் இந்த கடைசி சீசன் 9ல உங்களை இறக்கி விட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருப்போம்? எப்பவும் நான் விளையாட விளையாட்டு இல்ல நான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த நடக்காம லைக் நான் மாத்திருப்பேன், இல்ல நான் என்னோட கேம்னால இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிருப்பேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் சொன்னா போய் தான் சொல்லணும். ஏன்னா யாரு எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியாது. நம்ம வந்து ஒரு ஷோல எப்படி இருக்கோங்கிறத வந்து அந்த ஷோல இருக்கிறவங்கள வச்சுதான் நம்ம கேம் இருக்கும். நீங்க கேட்கிற கேள்வி வச்சுதான் என்னால பதில் சொல்ல முடியும் இல்லையா? அந்த ஷோவே ஒரு இன்டர்வியூங்கிறது அதுதான். எனக்கு நீங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கீங்க, அதுல இருந்து எனக்கு தோன்ற பதில்களை எவ்வளவு சுவாரஸ்யமா நம்ம சொல்றோங்கிறதா ஒரு இன்டர்வியூ. அதே மாதிரிதான் அங்கேயும். அங்க ஒவ்வொரு ஆட்களும் வெவ்வேறு கல்ச்சர், வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து லைஃப் ஸ்டைல் வேற. அவங்களோட நீங்க பேசி பழகும் போது ஏற்படுற முரண் தான் அந்த ஷோ. சூப்பர் சார். சார் லைஃப் பிஃபோர் பிக் பாஸ், ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படி பிரிக்க முடியுமா? அப்படி ஏதாவது வாழ்க்கையில நடந்திருக்கா மாற்றங்கள்? ஆஃப்டர் பிக் பாஸ் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. என்ன மாதிரியான மாற்றங்கள் சார்? எனக்கு கொஞ்சம் முடி கொட்டி இருக்கு. அப்படியா? அது தெரியல சார். அதுக்கப்புறம் இந்த உடம்ப குறைச்சிட்டேன். சூப்பர் சார். அதுக்கப்புறம் இந்த மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. உடல் ரீதியா சொல்லிட்டீங்க, மன ரீதியா இல்ல தொழில் ரீதியா? தொழில் ரீதியா மன ரீதியா என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, எல்லார் வீட்டுக்குள்ள ஆரி ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆள் உள்ள போய் சேர்ந்திருக்காரு. அவங்க வீட்டு பையனா அவங்க பிரதரா பாக்குற ஒரு பெரிய அந்த அன்பு கிடைச்சிருக்கு. அது பெரிய சேஞ்ச். பணம் நமக்கு எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா அன்பு மக்கள் கொடுக்கறது இருக்குல்ல. ஸோ இன்னைக்கும் எந்த சீசன் வந்தாலும் மறக்காம நம்ம ஞாபகம் வச்சு அந்த செலிப்ரேட் பண்ற விஷயங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றம் தான். சூப்பர் சார், கிரேட் சார். நிறைய பேர் உங்களை ஆரி ப்ரோ, இப்ப எப்படி தளபதி விஜயகுலான அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க, உங்களை வந்து ஆரி ப்ரோ அப்படிதான் எல்லாரும் கூப்பிடுறாங்க இல்ல? அது எதனால சார் ஆரி ப்ரோன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க? யோசிச்சிங்களா இதுக்காக? கேபி கூப்பிடுறதுல இருந்து அப்படி வந்துச்சான்னு நினைக்கிறேன். கேபி தான் அவங்க கூப்பிடும் ஆரி ப்ரோ அப்படின்ட்டு. ரியோ ஆல்சோ பாலா உங்களை அப்படி கூப்பிடுவாங்க. ஆரி பிரதர் எங்கோ ஆரம்பிச்சு அப்படியே வந்துருச்சு. வந்து ஆரி ப்ரோ ஆயிட்டீங்க, தமிழ்நாட்டுக்கே ஆரி ப்ரோ ஆயிட்டீங்க. சூப்பர் சார், கிரேட் சார். பட் பிக் பாஸ்க்கு அப்புறமேல உங்களை பெரும்பாலும் நீங்க படங்கள் நடிச்சீங்க, பட் நிறைய படங்கள் உங்களை பார்க்க முடியல. எதனால நடிக்கல? பிக் பாஸ்க்கு நான் நடிச்ச படங்கள் வரல. நான் நடிச்சிட்டு இருந்தேன், ஷூட்டிங்கா போயிட்டு இருந்தேன். படம் மட்டும் தியேட்டருக்கு வரல, அதெல்லாம் இப்பதான் லைன்ல வருது. ஸோ இந்த படம் 4th floor ரிலீஸ் ஆகுது. அடுத்த படம் என்ன படம்னு கேட்கணும்ல? சொல்லுங்க. கேட்கவே எப்படியும் கேட்டாலும் அது டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கோமா, நாங்க அஃபிஷியலா ரிவீல் பண்ணுவோம் தான் சொல்லுவாங்க எல்லாரும். அதனால சொல்லுங்க. கேட்கவே இல்லை கேள்வியா? அடுத்த படம் இந்த படத்துக்கு அப்புறம் என்ன சார் வரப்போகுது?
நல்லா தெளிவாக கேள்வி கேட்டுச்சு. ஸோ அதனால் அடுத்த படம் வந்து கோலிசோட ஃப்ரான்ச்சைஸோட டைரக்டர் விஜய் மில்டன் சாரோட ஒரு படம் பண்ணுறோம். ஸோ காட்ஸ் அண்ட் சோல்ஜர் அப்படிங்கிற படம். ஸோ நான் பரத், அதுக்கப்புறம் பால் டப்பா, அதுக்கப்புறம் அம்மு அபிராமி, அப்புறம் ஜூனியர் கிஷோர், தெலுங்குலேருந்து வந்து ராஜ் தருண், சுனில் சார், அப்புறம் வேடன் வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அடேங்கப்பா. ஸோ சாம் சிஎஸ் மியூசிக். ஸோ என்டையர் பேக்கேஜாக படம் ரெடியாக இருக்குது, சுட ரெடியாக இருக்குது. சூப்பர் சார், பயங்கரமா இருக்கே டீமே பயங்கரமாக இருக்குது. அப்புறம் அடுத்துன்னு கேட்கணுங்களா? அதுக்கு அடுத்து இது வந்து ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டீங்க, இது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டே இல்லை, எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் வேணும். அதுக்கப்புறம் கோலிஸோட ஃப்ரான்ச்சைஸ்க்கு அப்புறம் நானும் விமலும் ஒரு படம் பண்றோம். விமல் தக்லீஃப் விமல் தலைவரோட பயங்கரமா ஒரு இன்டர்வியூ எடுத்து சரியான ட்ரெண்ட். ஸோ விமலோட ஒரு படம் பண்றேன். சூப்பர். அது வந்து சிம்புதேவன் சார் டைரக்ஷனு. ஸோ அது வந்து இமான் சார் மியூசிக், சுகுமார் கேமராமேன் பண்றாரு. ஸோ அந்த படம் போயிட்டு சார். அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா சார்? முடிகிற தருவாயில் இருக்கு. ஓகே. எப்படி சார் விமல் சார் செட்ல அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆல்வேஸ் கில்லி தான். அது இன்டர்வியூல அப்படிதான், ஷூட்டிங்லயும் அப்படிதான். இல்ல? ஆமா. அவரோட இருந்த ஸ்ட்ரெஸ்ஸே போயிடும் சார். அவரோட இருந்த வைப்ல தான் இந்த இன்டர்வியூ கொடுக்குறேன் கிட்டத்தட்ட முடிச்சிட்டு. ஆமா, அப்படிதான் இருக்கு. நீங்க கேளுங்களா அவர மாதிரியா நான் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு விமலாக மாறியா ஆரி அவர்கள். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? அதான் இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க சார், பயங்கரமா இருக்கீங்க சார். சூப்பர் சார். எப்படி சார் போயிட்டு இருக்க வாழ்க்கையெல்லாம்? போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போகுது. எனக்கு சூப்பரா போகுது சார். இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு தெரியல. அது நல்லா போகுது. ஓகே சார். சார் எப்படி சார் படம் எப்படி சார் வெளியே வந்திருக்கு? படம் வந்துருச்சா சார்? நாளைக்கு தான் ரிலீஸ்னு சொன்னாங்க. நீங்க பார்க்கலையா? இல்ல சார், நாளைக்கு தானே சார் ரிலீஸ். ஓ, ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல ஒரு எண்ணிக்கை பண்ணிட்டாரு முன்னாடி. விமலிசம் பழகு. ஆமா, விமல் என்ட்ரி பார்த்தோம்னா ஆமா சிரிக்க இந்த லிப்பு கூட நான் அகராது என் தலைவனுக்கு. அப்படி நான் அதை அங்கே ஷூட்டிங்ல அதான் கலாச்சிட்டே இருப்பேன். வாயே அசைக்காம வாய்க்கு வந்து சவுண்டு மட்டும்தான் வரும்ன்றது அப்படின்னு வந்து நம்ம படத்துல நடிக்கும் போதே அப்படின்னு பேசுவோம். அவருக்கு இன்டர்வியூல எப்படி பேசுவோம். செம்ம தக்குதான் அவர். உண்மையிலே அவரு கூட ஏதாவது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா? நிறையா. அவரும் தம்பி ராமையாவும் பண்ற அட்ராசிட்டி அது செம்ம. அது வந்து அவங்க 2 பேரும் தான் நிறைய ப்ளூ ஃபிஷ் எடுத்து வச்சிருக்கேன். நான் ரிலீஸ் டைம்ல அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே சார். நாலாவது அடுத்து நானும் ஹன்சிகாவும் ஒரு படம். உண்மையா அதுவும் பேயா சார்? இல்ல, பேய் மாதிரி இல்ல, பேய் மாதிரி ஒரு கேரக்டர். சார் இப்போ ஒரு தமிழா அப்படிங்கிற ஒரு ஷோல ஹோஸ்டா இருக்கீங்க. அங்க வந்துட்டு எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஹோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இந்த ஷோவை நான் வாக் அவுட் பண்றேன் இந்த கேள்விக்காக. சுருதி எவ்வளவு புத்திசாலி பொண்ணு அப்படிலாம் எவ்வளவு பாராட்டினாங்க. ஐயோ, யோசிச்சு பாருங்க. நல்லா மக்களே இது நல்லா கொடுங்க. 1.5 வருஷமா நான் ஒரு ஷோ பண்றேன். ஆவுடைய எப்பன் பண்றது தமிழா ஷோ, தமிழாவா ஷோன்னு சொல்லி இதுக்கு என்ன பண்ணலாம்? இது நான் வாக் அவுட் பண்றேன். ஆவுடைய கிட்ட ஏதாவது நீங்க காசு வாங்கிட்டு நீங்க இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்களா? யாரு? ஓ, அந்த ஷோட ஆவுடை இதை நல்லா நீங்க பாத்துக்கீங்க. ஆவுடை பாத்தீங்கன்னா உங்களையும் தெரியல, அதை போட்டு என்னோட ஷோவோட டைட்டிலும் தெரியல, ஆனா நம்மள இன்டர்வியூ எடுக்குது. தமிழா தலைவன் உங்க ஷோ பேரை சொல்லுச்சு. எனக்கு அவர் மூஞ்ச பார்த்தா தெரியும். ஆவுடை யாரு கேட்டா அவரே யாரும் தெரியலச்சு. ஐ அம் நாட் குட் வித் நேம்ஸ். மூஞ்ச பார்த்தா தெரியும், அவர் பேரு மறந்துரும். சரி, இப்போ ஒரு சீரியஸான क्वेश्चन. ஓகே, சீரியஸான क्वेश्चन. அதான் மீசிய முடிக்கிட்டீங்க. ஆமா. இப்போ ஆக்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு லைம் லைட்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கு. அது உங்களுக்கு ப்ரெஷரைசிங்கா இருக்கா? இல்ல எப்படி கான்ஸ்டன்டா நம்ம சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நமக்கு மக்கள் மத்தியில இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது? அது இன்னைக்கு ஒரு நீடட் தான். நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. பட் நான் கான்ஸ்டன்டா பெருசா சோஷியல் மீடியால போஸ்ட்லாம் பெருசா போடுறது இல்லை. ஸோ அதனால அது ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான். நீங்க படம் பண்றவங்க வந்து ஒரு இடத்துல நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்னைக்கு எங்கேஜிங்கா நமக்கு யங்ஸ்டர்ஸோட ஒரு கனெக்ட் இருக்கணுங்கிறதுக்காக அதை பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது தப்பு இல்லை, இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, இல்லைனாலும் தப்பு இல்லை. பட் அந்த கான்ஸ்டன்டா நம்ம சோஷியல் மீடியால இருந்துகிட்டு அதனால ஒரு ஃபேம் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதனால நிறைய பேர் இப்ப ஃபேம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லிட்டீங்களா இப்ப நான் வந்துட்டு பெருசா சோஷியல் மீடியா அவ்வளவு ஆக்டிவா இருக்க மாட்டேன்னு, அதனால ஏதாவது படம் வாய்ப்புகள் உங்களுக்கு வராம போன மாதிரியான அனுபவங்கள் இருக்கா? எனக்கு அப்படி நான் கொஸ்டின் பண்ணிட்டதும் கிடையாது, என்ன நான் அப்படி யோசிச்சதும். ஏன்னா நமக்கான வாய்ப்புங்கிறது வந்து நம்ம என்னவா
நம்மளை பொசிஷன் பண்ணிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கும். இப்போ என்னோட ஃபிசிக் அண்ட் லுக்குக்கு என்ன ரோல் கொடுத்தா நல்லா இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஏன்னா நான் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நான் வந்து சினிமாவுக்கு வரல. ஸோ நான் சோஷியல் மீடியா எமர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இதுக்கு வந்திருக்கோம். பட் இன்னைக்கு என்ன ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா, நான் வரும்போது இவ்வளோ சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்மாக இல்லை. இந்த ஓப்பனிங்ஸே இல்லை. இருந்திருந்தா நம்ம திறமைகளை அன்னைக்கே இது மூலியமா வெளிப்படுத்தி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வாய்ப்பு தேடி இருக்கலாம். லைஃப்பில் டைம் நிறைய மிச்சமாக இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு என்னன்னா அந்த டைம் சேவிங் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக நடக்குது. அது ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்குலாம் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஒரு ஆஃபீஸ்க்கு போய் தேடி கன்வின்ஸ் பண்ணி ஃபோட்டோ கொடுத்து பண்ணி இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் அதை வந்து நீங்கள் ஃபன்னியாவோ ஹியூமராவோ டெலிவரி பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றாங்க இல்லையா? எவ்வளோ இப்போ நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்கள கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது. அவங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன பிக் பாஸ் கூப்பிட்றாங்க, பிளாட்ஃபார்மில் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ செலிபிரிட்டிங்கிறது வந்து இன்னைக்கு யார் வேணால் ஆகலாங்கிறது நடந்துருக்கு. ஸோ அது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். நீங்கள் சினிமாவுக்கு உழைச்சும் வரலாம், நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மூலமா வரலாம். அஃபிஷியல் பாலிடிக்ஸ்குள்ள ஆரி அவர்களை எதிர்பார்க்கலாமா? இப்போ நான் இந்த மாதிரி உங்களோட இன்டர்வியூஸ் கொடுக்கறது, நடிக்கிறதா என்னுடைய முழு கவனம் இருக்கு. ஸோ அதை நோக்கி நம்ம போகலாம். ஆமாம். அப்போ ஃபியூச்சர்ல பாலிடிக்ஸ் வருவார். முதல்ல வந்த வேலையை செய்வோம், வர்றதை செய்வோம். ஓகே சார், சூப்பர். ஸோ நிறைய படங்கள் லைண்ட் அப்ல இருக்கு. ஸோ இந்த படம் என்ன மாதிரியான படமா இருக்கும்? இப்போ நான் தான் ஆடியன்ஸ், எதை மைண்ட்ல வச்சு நான் படத்துக்கு வரலாம் அது சொல்லுங்க. எதையுமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க, நீங்க வாங்க படத்துக்கு வாங்க. நீங்க வந்தா மட்டும் போதும். ஆமா. ஓகே. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம படத்துக்கு வர்றதுங்கிறது தான் விரும்புறேன். ஏன்னா இந்த படம் வழக்கமா இப்படி இருக்கு அப்படி இருக்கு, எல்லா படமும் அவங்கவுங்க படம் நம்ம கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. நானும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், நடிச்சிருக்கேன். அதெல்லாம் தாண்டி ஒரு உட்கார்ந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்குற ஒரு படமா ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ற ஒரு படத்துக்கு வர்த்தான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்துருக்கு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு ஒரு ட்ரீம் அண்ட் ரியாலிட்டி, அதுக்குள்ள சுவாரஸ்யப்படுத்துறதுக்கான விஷயங்கள், அந்த மாதிரி சின்ன சின்ன பசில்ஸ், அதை நோக்கி நகர அது க்ளோஸ் டு த ரியாலிட்டி பண்ணியிருக்கோம். ஸோ அது டைரக்டர் அதை நல்லா பண்ணியிருக்காரு, தரன் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு, நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க. ஸோ அது என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னா ரொம்ப நாளாக ஏன் படம் வரல வந்தோடனே எவ்வளோ கேட்டாங்க, எங்கே சார் ஆளே காண பிக் பாஸ்க்கு அப்புறம்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்துட்டேன், வாங்க தேட்டருக்கு படம் பார்க்க. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வரிசையாக அடுத்தடுத்த படங்கள் வருது. ஸோ இனிமேல் வந்து ஒன்லி ரிலீஸ், நோ மோர் வெயிட்டிங். சூப்பர் சார், பயங்கரம். கண்டிப்பா அடுத்தடுத்து நிறைய படங்கள் நாங்களும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படமும் தியேட்டர்ல பயங்கரமா வெற்றி அடையணும். பர்சனலா எனக்கு ஃபேவரட் வந்து த்ரில்லர் ஹாரர், என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஜானர். நானும் கண்டிப்பா தியேட்டர்ல படம் பாக்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படமும் வெற்றி அடையும். இந்த இன்டர்வியூ சுருதியோட நான் எடுத்ததுனாலே இந்த இன்டர்வியூ பெரிய ஹிட் ஆகி நினைக்கிறேன். இதனாலே படமும் எனக்கு வெற்றி அடைய நம்பிக்கை வந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யூ. தேங்க்யூ சார்.